வணக்கம். வள்ளுவரே, ஒரு அரசனுக்கு, அதாவது நாட்டை ஆளும் தலைவனுக்கு அவரிடம் எப்போதும் நீங்காமல் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா வள்ளுவரே? 3 முக்கிய பண்புகள் எப்பொழுதும் நாட்டை ஆளும் ஒரு தலைவனிடம் நீங்காமல் இருக்க வேண்டும் அப்பனே. முதலாவது தூங்காமை. எப்போதும் விழிப்புணர்வுடன் இருந்து விரைந்து செயலாற்றுதல். உலக அளவிலும் நாட்டுக்குள்ளும் என்னென்ன நடக்குதுன்னு விழிப்போடு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சில விஷயங்களுக்கு உடனடியாக விரைந்து செயல்பட்டால் தான் பலன் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களில் உடனடியாக செயல்படணும். மொத்தத்தில் 23ஆம் புலிகேசி மாதிரி சிம்மாசனத்திலேயே கண்ணை இருந்து விடக்கூடாது. 2வது கல்வி, அதாவது அப்போதைக்கப்போது அறிய வேண்டியவற்றை கற்று ஆழமாய் அறிந்து கொள்வது. ஆங்கிலத்தில் அப்டேட்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அப்படி அப்டேட்டாக இருக்கணும். 3வது துணிவுடைமை. இது நடக்கும் விஷயங்களை கண்டு அஞ்சாமல் இருப்பது. அது மட்டுமல்ல, தேவைக்கேற்ப தகுந்தவர்களுடன் ஆலோசனை நடத்தி துணிந்து செயலில் இறங்குவது. இந்த தூங்காமை, கல்வி, துணிவுடைமை ஆகிய இந்த 3ம் ஒரு அரசனிடம் எப்போதும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்குன்னு இறைமாட்சி அதிகாரத்தில் 383வது குறளாக எழுதி வச்சேன். வள்ளுவரே, ஒரு அரசனிடம், அதாவது நாட்டின் தலைவனிடம் எப்போதும் நீங்காமல் இருக்க வேண்டிய பண்புகளை எவ்வளவு அழகாக பட்டியலிட்டுட்டீங்க. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. விழிப்புணர்வுடன் விரைந்து செயல்படுதல், எல்லா விஷயங்களையும் அவ்வப்பொழுது ஆழமாக அறிந்து கொள்ளுதல், தக்கவர்களுடன் ஆலோசித்து ஒரு இக்கட்டான சூழலில் துணிந்து செயலில் இறங்குதல் என இந்த 3 குணங்களும் நாட்டை ஆளும் ஒரு தலைவனிடம் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கணும்னு தெளிவாக விளக்கிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.